எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பினை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும், அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றேன். ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பரஸ்பரம் அன்பை பாராட்டுவது, ஒரு மதத்தை தாண்டி அன்பை பாராட்டுவது அப்படின்றதே ஒரு நெகிழ்ச்சியான தருணம். இன்னைக்கு இளைய தலைமுறை கொண்டாடக்கூடிய நாள் என்ன அப்படின்னா நண்பர்கள் தினம், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லுவோம். நண்பனுக்காக வள்ளுவர் கொடுத்த மிக முக்கியமான ஒரு திருக்குறள் உண்டு. அதாவது, உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நம்முடைய ஆடை, அந்த உடுக்கை அப்படின்னு சொன்னா ஆடை, அந்த ஆடை கீழே விழக்கூடிய ஒரு தருணத்துல அப்படியே எப்படி அந்த கை போய் பிடிச்சுக்குமோ அதை போல இருக்கக்கூடியவர்கள் தான் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நட்புக்கு ஒரு இலக்கணத்தை சொல்லுவார். அந்த இலக்கணத்தை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆண் ஒரு படி மேல, பெண் ஒரு படி கீழே. ஆணுக்கு பெண் அடங்கி இருக்கணும், ஆண் சொல்றதை எல்லாத்தையும் கேட்கணும், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உடைச்சி போடுவதற்காக நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள் அப்படின்னு நிக்கான்னு சொல்லக்கூடிய திருமண நாள் நேரத்திலே அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் கொடுக்கக்கூடிய அறிவுரை தான் இந்த அறிவுரை. இது வேற எங்கேயும் கிடைக்கிறது இல்ல. இது சகோதர பாசத்தோடு பழகக்கூடிய பாய்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த கல்யாணத்துல சொல்லக்கூடிய அற்புதமான அறிவுரை தான். இன்னைக்கு நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு கல்யாண வாழ்க்கைக்குள்ள சொல்றோம். அந்த ஒரு அற்புதமான இடத்த நமக்கு முன்கூட்டியே ஆன்மீகத்தின் வழியாக நிறுவிய ஒரு சமூகத்தை இன்னைக்கு பேசும்போது கூட சொன்னாங்க, துப்பாக்கி இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுக்காக மறுபடியும் ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலம். சரி, இப்படியான ஒரு அமைப்பு முறை அப்படின்னா இஸ்லாமியர்கள் அப்படின்றவங்க தமிழர்களா? இதுதான் அடுத்த கேள்வி. அவங்களுக்கு தமிழ் தெரியுமா? அவங்க நம்மள மாதிரி தானா? நம்மள மாதிரி தான் கண்ணை திறந்து பார்ப்பாங்களா? நம்மள மாதிரி தான் நடப்பாங்களா? அவங்க கையாலேயே அவங்க சாப்பிடுவாங்களா? இந்த மாதிரி நிறைய ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நீர் பரணி அப்படின்னு சொல்லி எம்.எம். தீன் அவர்கள் எழுதிய ஒரு நாவல் உண்டு. அந்த நாவலுடைய கதை என்னன்னா, திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஆறுகள் ஒரு வெள்ளத்தின் காரணமாக எப்படி அந்த இடத்தையே நாசம் செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இன்னைக்கு நிறைய அணைக்கட்டுகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு அப்படியான ஒரு சூழல் இல்லை அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த ஒரு ஆற்றங்கரையில இருந்து இன்னொரு ஆற்றங்கரையில கொண்டு போய் விடுறதுக்கு தோணி ஓட்டுவதற்காக இஸ்லாமியர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அவர்களை அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் என்னவா பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வடக்குல இருந்து வந்தவங்களோ அப்படின்னு நினைச்சு பார்த்தாங்களாம். அதை அவர் ரொம்ப நேர்த்தியாக அந்த நாவல்ல குறிப்பிடுறார். அப்போ இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இந்த சமூகத்தோடும் இந்த மண்ணோடும் ஒட்டி உறவாட முடியாத ஒரு நபர்கள் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுதான் இல்லை. அவர்கள் கடவுளை மட்டும்தான் மாற்றிக்கொண்டார்களே தவிர பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், பழக்க வழக்கம் எல்லாமே இந்த மண்ணை சார்ந்ததா தான் இருக்கு. இன்னும் கேட்டா தமிழ்நாட்டுல 4/3 பங்கு இஸ்லாமியர்கள் தமிழ் மொழியைத்தான் தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படின்ற உண்மையை ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் எப்படி இஸ்லாமியர்கள் வந்தாங்க அப்படின்றதே ஒரு அழகிய கதை. ஒரு பகுதியினர் வாணிபத்தின் வியாபாரத்தின் காரணமாக வந்திருக்காங்க, ஒரு பகுதியினர் முகலாயர்களுடைய படையெடுப்பின் காரணமாக வந்திருக்காங்க, ஒரு பகுதியினர் சூஃபின்னு சொல்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட அவங்க சித்தர்களுடைய மரபை பின்பற்றக்கூடியவர்கள். அப்படியான சூஃபிகள் தன்னுடைய சமயத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க. இன்னொருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மதத்தை அன்புடன் பகிர்ந்து கொள்வதால் அன்புடன் ஏற்றுக்கொண்டு இதுல தழுவியவர்கள். இப்படித்தான் இந்த 4 நிலைப்பாடுகளை பார்க்கிறோம். அப்போ ஏன் இந்த மதத்தை அவர்கள் தழுவ வேண்டிய காரணம் என்ன? இதுக்கு நிறைய காரணம் இருக்கு. நான் ஒரே ஒரு காரணத்தை மட்டும்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு காலகட்டங்கள்ல
இந்த மண்ல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்ன திருமூலர் இந்த மண்ல இருக்கும் பொழுது அரபு நாடுகள்ல ஒன்றே இறைவன், ஏக இறைவன் இருக்கின்றான்னு சொல்ல அந்த இஸ்லாம் சமயமும் இந்த தமிழ்நாட்டுல ஏக இறைவன் தான், ஒன்றே குலம் அப்படின்னு சொன்ன அந்த இடமும் ஒரே புள்ளியில சந்தித்துக் கொள்ளும் பொழுதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த பண்பாட்டை தன்னுடைய சமயமாக ஏற்றுக்கொண்டார்கள்னு பார்க்கிறோம். அப்படின்னா அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ் இலக்கியங்களை எழுதுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இருக்காது. ஆனாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்ல எத்தனை பேர், எத்தனை நபர்கள் தன்னுடைய பெயரை வெளிப்படையாக சொல்லிக் கொள்கிறார்கள்? எவ்வளவு பெரிய நெருக்கடி இல்ல? என் பேரை நான் நெஞ்ச நிமித்தி சொல்றேங்க, மஞ்சுளா அப்படின்னு சொல்றேன். எத்தனை பேருக்கு இங்க இருக்கக்கூடிய இதே மண்ணில் பிறந்து இங்கேயே படிச்சு இங்கேயே வளர்ந்து இங்கேயே வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு இன்னும் கேட்டா இங்கேயே வாழ்க்கையை முடிக்க போறக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களால கூட தன்னுடைய பெயர்களை வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? எங்க தப்பு நடந்திருக்கு? யார் இதற்கான முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும்? அந்த முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இடத்துலதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கூடி இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த ஆளுமைகளுக்குள்ள நாம ஏன் உமறு புலவரை பற்றி யோசிக்கின்றோம் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தி. ஏன் அவரை நம்ம நினைச்சு பாக்குறோம்? ஏன் உமறு புலவரை தனியா நினைச்சு பாக்குறோம் அப்படின்னு கேட்டா, உமறு புலவருக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. என்ன அடைமொழி? இஸ்லாமிய கம்பன் அப்படின்னு ஒரு அடைமொழி இருக்கு. கம்பனுக்கு தமிழ்நாட்டுல மன்றங்கள் இல்லாத இடமே இருக்காது. வெளிநாடுகள்ல கூட கம்பன் கழகங்களை நம்ம பாக்குறோம். இஸ்லாமிய கம்பன் சொல்லக்கூடிய உமறு புலவருக்கான இடம் என்னன்னு தேடி பார்க்கிறேன். இப்ப என்ன மாதிரி கல்வி புலம் சார்ந்தவர்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பாடம் தெரியணும் அல்லது ஒரு பாடலை படிச்சிருக்கணும் அப்படின்னா அது மனப்பாட பகுதியில இருக்கணும். மனப்பாட பகுதியில இருந்தா தான் அந்த திருக்குறள் மனப்பாடாகும், இல்ல அந்த செய்யுள் பகுதிகள் மனப்பாடாகும். நானும் சீரா புராணத்துல ஏதாவது ஒரு பாட்டை இன்னைக்கு சொல்லிடணும் அப்படின்றதுக்காக யோசிச்சு 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 பாக்குறேன். ஒண்ணு கூட மனப்பாட பகுதியிலேயே இல்லைங்க. இருந்ததும் எடுத்துட்டாங்க போல இருக்கு. அப்போ மனப்பாட பகுதியில கூட உமர், அதாவது இஸ்லாமிய கம்பர்னு சொல்லக்கூடிய உமறு புலவருடைய பாடல் இடம்பெறவில்லைன்னு சொன்னா அப்போ உமறு புலவரை பேச வேண்டிய அவசியம், பேச வேண்டிய கட்டாயம், பேச வேண்டிய சூழல் இன்னைக்கு வாய்த்திருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால எப்படி சேக்கிழார் ஒரு பெரிய புராணத்தை எழுதினாரோ அந்த மாதிரி நபிகள் நாயகம்னு சொல்லக்கூடிய அடியாருடைய வரலாறு, அதனால சீரா புராணத்தை ஒரு பெரிய புராணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சூழல்ல உமறு புலவருடைய நிலைப்பாடு என்ன? அவர் தமிழர் தானா இல்லையா? அவருக்கு தமிழ் தெரியுமா இல்லையா? அவர் இஸ்லாமியர் அப்படின்னு சொன்னா கைகள்ல துப்பாக்கியோட இருந்தாரா அல்லது கத்தியோட இருந்தாரா? இந்த மாதிரியான சந்தேகத்துக்குள்ளேயே நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்க்கிறோம். ஆனால் அந்த சீரா புராணம் முழுக்க அன்பை தவிர வேறொன்று இல்லை. சக மனிதர்கள் மீது, சக உயிர்கள் மீது காட்ட வேண்டிய ஒரு அன்பை பல்வேறு இடங்கள்ல நம்மளுக்கு சீரா புராணம் முழுக்க சொல்லிட்டே வராங்க. உமறு புலவருடைய இன்னொரு படைப்புகளும் இருக்கு. முதுமொழி மாலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு சீதக்காதி நொண்டி நாடகம் அப்படின்னு இருக்கு. இத பத்தி எல்லாம் கூகுள் ஆண்டவர்கிட்ட கேட்டா கூகுள் ஆண்டவரே முழிக்குதுங்க. அப்படின்னா எங்க தவறு நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் அப்படின்றத இன்னைக்கு நம்ம எல்லாரும் வாயை திறந்து பேச வேண்டியது ரொம்ப அவசியம். நமக்கு ஹபீபி படத்துல கூட ஒரு அருமையான வாசகத்தை எழுதியிருப்பாங்க. அதாவது தெரியாதவனுடைய மௌனத்தை விட தெரிந்த நண்பனுடைய மௌனம் ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப வேதனை அளிக்கக்கூடியதுன்னு. அதனால நம்ம பக்கத்து வீட்டுல, நம்ம எதிர் வீட்டுல, நம்ம மாடி வீட்டுல இருக்கக்கூடிய நண்பர்களை பற்றி நாமே பேச மறுத்தால் அதை விட ஒரு அயோக்கியத்தனம் இருக்க முடியுமா? அதை விட ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்பது இருக்க முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும் இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சீரா புராணத்தினுடைய பல்வேறு சிறப்புகளை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை மட்டும், ஏனென்றால் நம்முடைய நேர நெருக்கடியின் காரணமாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் விடைபெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இஸ்லாமிய இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சிற்றிலக்கியங்களை கொடுத்த பெருமை
இஸ்லாமியர்களுக்கு உண்டு, அந்த சகோதரர்களுக்கு தான் உண்டு. சிற்றிலக்கியம்னு சொல்லும் பொழுது நம்ம நிறைய பார்க்குறோம். பரணியில இருந்து, பல்லுல இருந்து, உலால இருந்து, கலம்பகத்துல இருந்து, கோவையில இருந்து நிறைய இருக்கு. ஆனால் 1000 மசாலா, கிஸ்ஸா, முனாஜத், படைப்போர் இப்படின்னு சொல்லக்கூடிய அரபு நாடுகள்ல இருந்து இறக்குமதியான இலக்கிய வகைகள் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து சேர்த்த பெருமை இஸ்லாமியர்களுக்கு உண்டு. இன்னைக்கு நம்ம நவநாகரிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலை நாட்டு உடை கலாச்சாரத்தை நம்ம போட்டுக்கிறோம். சில நேரம் அது நமக்கு சௌகரியத்தை கூட கொடுக்குது. அந்த மாதிரி இலக்கியத்துக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சி முறையை இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பின் வழியாக பார்க்கலாம். அதுலயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 வருஷம், அதாவது அரசியல்ல வந்து படையெடுப்பின் காரணமாக ஒரு 15 வருஷ காலம் இருக்கு பாருங்க. அதாவது இந்த ஒரு 17-18ஆம் நூற்றாண்டு வாக்குல அந்த காலகட்டங்கள்ல அதிகப்படியான இஸ்லாமிய இலக்கியங்கள் தோன்றி இருக்கின்றன. எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 இலக்கியங்கள் தோன்றி இருக்கின்றன. சாதாரணமா நம்ம இளங்கோவடிகள் ஒரே ஒரு ஒற்றை காப்பியத்தை எழுதியிருக்கின்றார், சிலப்பதிகாரம். அடுத்ததாக நீங்க சீத்தலை சாத்தனார் பாத்தீங்கன்னா மணிமேகலை அப்படின்னு பாக்குறோம். ஆனால் ஒரே புலவர் 2 காப்பியங்களை 3 காப்பியங்களை எழுதிய பெருமைக்குரியவர்களாக யார் இருக்கிறாங்க? இஸ்லாமியர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பை நாம சரியா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோமா அப்படின்ற கேள்வி தான் நம்மள மறுபடியும் நம்மள வந்து தொலைச்சி எடுத்துட்டே இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ நம்ம மதுரைக்குள்ள புட்டு அப்படின்னு சொல்லி ஒரு திருவிழா இருக்கு. பிட்டுக்கு மண் சுமந்த கதை உங்களுக்கு தெரியும். அந்த புட்டு திருவிழா நடக்கும் பொழுது அந்த கோவிலுக்குள்ள ஹோமம், வேள்வித்தி வளர்ப்பாங்க. அந்த வேள்வித்தி வளர்க்கும் பொழுது அடியார்கள்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய கும்பத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து தலையில திரிச்சு பண்ணலாம். அந்த இடத்துக்கு ஒரு சரியான பாதுகாப்பான ஒரு வேலி கட்டணும் அப்படின்னு சொல்லி வருஷம் வேலி கட்டக்கூடிய ஒரு பணியை எந்த இந்து சகோதரனும் செய்வதில்லை, எந்த கிறிஸ்தவ சகோதரனும் செய்வதில்லை. இஸ்லாமிய சகோதரர்கள் தான் காலம் காலமாக வழியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள்னு சொன்னா அதைத்தான் இன்னைக்கு மேடைகள்ல கூட சொன்னாங்க. மாமா மச்சான் அப்படின்ற உறவு முறை இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு. இந்த உறவு முறைக்கு கொள்ளி வைப்பதற்காகத்தான் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் நிறைய பேர் வந்து ஐயா நீதியரசரை பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நீதியரசர்களுடைய நிலைமை அந்த மாதிரியா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எதையும் இன்னைக்கு வெளிப்படையா வேற பேச முடியல. நான் வேற பெண், அதனால எல்லாத்தையும் ரொம்ப சூசகமாக ரகசியமாக அப்படித்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. சரி, இப்படியான ஒரு சூழல்ல சீரா புராணத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நபிகள்னாருடைய வாழ்க்கை வரலாறு. அந்த வாழ்க்கை வரலாறுக்குள்ள என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்க ஹபீபி திரைப்படத்தை வந்து பார்த்திருப்பீங்க. இதுல என்ன காதல் இருக்கா? இது என்ன காதல் கதை தானே. இதுல இஸ்லாமியர்கள் வாழ்க்கைன்னு நீங்க சொல்லாம விட்டாலும் கூட நல்லா தானே இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனா மறுபடியும் இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலை தான் நடந்திருக்கும். இது இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை. அந்த இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா எங்கேயோ அரபு நாடுகள்ல வாழ்வதை போல இல்லை. கடையநல்லூர்ல இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் எப்படி வந்து தறி நெய்து வாழ்ந்தார்களோ அதை போலத்தான் அந்த இஸ்லாமிய சகோதரர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஒரு இயக்குனர் நமக்கு தேவைப்பட்டிருக்கிறார் இல்லையா? எவ்வளவு இன்னைக்கெல்லாம் காலகட்டங்கள்ல இதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். இந்த படம் எப்போ வெளியில வரும் அப்படின்னு ஒரு கருவுற்ற ஒரு தாய் ஒரு பரவச பொழுதோட காத்துட்டு இருப்பா இல்லையா? அப்படியான ஒரு பரவச பொழுதுகளைத்தான் அந்த இயக்குனருக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். அதனால்தான் நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இந்த நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும் பொழுது உமரு புலவர் தமிழ்நாட்டுல இருக்கிறவர். அவருக்கு பாலைவனம் எப்படி இருக்குன்னு தெரியாது. பாலைவனத்துக்குள்ள அந்த நீரூற்றுன்னு ஒண்ணு வரும் இல்லையா, ஜம்ஜம் நீரூற்று, அந்த நீரூற்று எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இது எல்லாத்தையும் கதைக்குள்ள கொண்டு வரார். அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த பாலை நிலங்கள் மருத நிலமா மாறுது இல்லையா, அதுதான் தமிழ்நாடு. மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அந்த மருத நிலமாக மாற்றி காட்டுகின்றார். நபிகளாருடைய பிறப்பை அவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான பாட்டை உமரு புலவர் நமக்காக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டா, பானுவின் கதிரால் இடரூறும் காலம். பானுன்னா சூரியன். அதனால ரொம்ப அதிக வெப்பம் இருக்கிறதுனால ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் வந்தும் கூட வெப்பம் குறையலன்னு நம்ம புலம்புறோம்.
அந்த மாதிரி அதிகப்படியான வெப்பம் இருக்கும் பொழுது எப்படி கஷ்டமா இருக்குமோ அந்த காலத்துல படர்தரு தரு நிழல், இந்த கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடந்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியேன்னு வள்ளலார்லாம் பாடிட்டு இருப்பார். அந்த மாதிரி இந்த கோடை காலத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு மரமாக யார் அவதாரம் செய்திருக்கிறார்னு கேட்டா நபிகள் நாயகம் தான். அந்த பாவ நோய்களை எல்லாம் நீக்குவதற்காக அவர் அவதாரம் பண்ணியிருக்காரு. தீன் எனும் பயிர்க்கு ஓர் செழு மழை எனலாய் குறைஷியின் திலதமே எனலாய் அப்படின்னு இந்த குறைஷி குலத்துல அவதாரம் செய்திருக்கின்றார். ஆனால் அந்த குறைஷி குல மக்களாலேயே புறக்கணிக்கப்பட்ட வரலாறு தான் நபிகளாருடைய வரலாறு. அதனால எல்லா காலங்களிலும் நல்லவர்களும் அறிஞர்களும் இப்படித்தான் புறக்கணிக்கப்பட்டார்கள். காலம் போக போகத்தான் அவர்களுடைய பெருமையை இந்த உலகம் புரிந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றதுதான் நம்முடைய வரலாறாகவே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த அவதார நிலைமைய உமரு புலவர் சொல்லிட்டு அதுல கடைசியா முடிப்பாரு. அவர் பிறந்ததுக்கு அப்புறமா அந்த ஊர்ல இருக்கிற சிலையெல்லாம் அப்படியே தலை கவிழ்ந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா சிலையில வச்சாதான் இந்த உருவம் தான் கடவுள்னு சொல்லிடுவாங்க, இந்த நிறம் தான் கடவுளுக்கானது, இந்த வழிபாடு தான் கடவுளுக்கானது, அதனால உருவமற்றவன். அதனால்தான் முரளி அரூபன் அவர்களை சொல்லும் பொழுது அரூபமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. உருவமற்றவன். ஆரம்பத்துல எல்கேஜி படிக்கும் பொழுதுதான் நமக்கு உருவம் தேவைங்க. பிஹெச்டிக்கு போயிட்டா அதுக்கப்புறம் உருவமே தேவையில்லை. அந்த பக்தி எல்லைக்கு தான் இந்த இடத்த நம்ம பார்க்கிறோம். இல்ல நிறைவாக ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இங்க மானுக்கு பிணை நின்ற படலம்னு ஒரு படலம், ஒரு அற்புதமான படலம். அந்த படலத்துல ஒரு ஓய்வாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த சீரா புராணத்துல 3 காண்டங்கள். முதல்ல விலாதத்து, அப்புறம் நுபுவத்து, அப்புறம் ஹிஜ்ரத்து. விலாதத்துனா பிறப்புன்னு அர்த்தம், நுபுவத்து அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசனம் அப்படின்னு அந்த சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு இடம்னு அர்த்தம். ஹிஜ்ரத்து அப்படின்னு சொன்னா ஒரு இடம் பெயர்தல்னு அர்த்தம். இதுல இந்த மானுக்கு பிணை நின்ற படலத்துல ஓய்வாக இருக்கக்கூடிய நபிகளார் ஒரு அழகிய காட்சியை பார்க்கிறார். ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவோம், a thing of beauty is joy forever. ஒரு அழகை பார்க்கும் பொழுது. ஆனால்தான் பெண்களை பார்க்கக்கூடிய ஆண்கள் அப்படியே தன்வசப்பட்டு போயிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி ஒரு அழகு. மயில்கள்ல பெண் மயிலுக்கு தோகை கிடையாது, ஆண் மயிலுக்கு தான். சிங்கத்துல பெண் சிங்கத்துக்கு பிடரி மயில் கிடையாது, ஆண் சிங்கத்துக்கு தான். ஆனா மனிதர்கள்ல மட்டும் நான் அதை உங்ககிட்டயே விட்டுறேன். அதனால அப்படி ஒரு அமைதியான சூழல்ல அவர் அப்படியே பாக்குறாரு. ஒரு பக்கம் பெரிய மலை, ஒரு பக்கம் அருவி கொட்டுது, ஒரு பக்கம் அந்த அழகான அந்த நிழல், இனிமையான நிழல், குளிர்ச்சியான நிழல், இன்னொரு பக்கம் அந்த செங்காய்கள், ஈச்சம்பரத்தினுடைய செங்காய்கள் அப்படியே கொட்டிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல அப்படியே க்ளோஸ் ஷாட் வைக்கிறார் உமரு புலவர். அந்த க்ளோஸ் ஷாட்ல யார் தெரியுறாங்கன்னா வலையில மாட்டிக்கொண்ட ஒரு மான். அதுல ஒரு சென்டிமெண்டல் டச். அந்த மானினுடைய, அது பெண் மான், அந்த மானினுடைய மடியில இருந்து பால் கொட்டுது. எப்போ பால் கொட்டுன்னு கேட்டா குட்டின்ற பெண்மானுக்கு தான், தாய்மானுக்கு தான் பால் சுரக்கும். அதுதான் அறிவியல், அதுதான் ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஒரு மானை பார்க்கின்றார் உமரு புலவர். பாடல் எழுதுறார். குழை குழைத்து எரியும் செந்தேன் கொடுமலர் காவை நோக்கார், பொழிமலை அருவி நோக்கார், புறத்து நன் நிழலை நோக்கார், செழுமுகில் கவிகை வள்ளல் செறி தரும் ஈந்தின் செங்காய் மழையென சொரிவ நோக்கார், மானையே நோக்கி சென்றார். அந்த இடத்துல கத்தியாலத்தான் மதத்தை மாற்றினாங்க, கத்தியாலத்தான் இஸ்லாம் சமூகம் வளர்ந்தது அப்படின்னு சொன்னா ஒரு கத்தியை எடுத்துட்டு போயிருந்தா நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஜீவ காரண்யத்துக்கும் மற்றத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு ஆடு தொங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கண்ணில இருந்து தண்ணி வந்தா ஜீவ காரண்யம், வாயில இருந்து தண்ணி வந்தா அந்த மாதிரி அவர் ஒரு வாள் எடுத்துட்டு போய் அந்த மானை தனக்கு தேவையானபடி எடுத்து சாப்பிட்டு இருந்தார்னு சொன்னா வேற. ஆனால் இந்த அருவிகளோ, இந்த மலைகளோ, இந்த பழங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த மானை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மானையே நோக்கி சென்றார். அப்படின்ற அந்த இடத்துலதான் உமரு புலவர் நபிகளாருடைய பெருமையும் இஸ்லாம் மதத்தினருடைய அந்த அன்பையும் நமக்காக விட்டு செல்கின்றார் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல
அவருடைய சில கருத்துக்களை மட்டும் உங்களிடையே பகிர்ந்து கொண்டதில் உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த அமைப்பினருக்கு என்னுடைய மிகுந்த நன்றி. வணக்கம்.